வெரி எக்ஸைட்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே OTFC ஷோக்கு வர்றது. நான் வந்துட்டு இன்னொரு ஊர்ல இருந்து இங்கே வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய ஹிட்டா இருக்க போது, அதுவும் டைட்டில் கார்டில் வந்துட்டு முதலமைச்சர் அப்படின்னு வர்றதுனால இன்னும் சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தளபதியோடைய படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி கட் அவுட்லாம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா கூட்டமாக இருக்கும், நான் வரவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிஎம்காக வந்து பார்க்க வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து எல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபீலிங் ஆச்சு கடைசி பண்ணுறோம். பிளாஸ்ட் செம்மையா நல்லா இருந்ததுண்ணா. ஏதோ இருக்குண்ணா. நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. நிரந்தர முதல்வர் வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கு. தீர்ப்பு என்னன்னு தான் நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சு. அதுதான் என்னைக்குமே ரொம்ப மாசாக இருந்துச்சு. ரொம்ப அவரோட ஃபைனல் மூவினோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லதுக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி இது வேற லெவல் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, பிளாஸ்ட் தான். தமிழ்நாட்டு எலெக்ஷனில் மிசில் மேன் ஆஃப் தமிழ்நாடுன்னு நிரூபிச்சிட்டாரு. மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு நிரூபிப்பார் படம். அந்த லெவலுக்கு தளபதி சும்மாவே டான்ஸும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் அவருக்கு 52 வயசு ஆயிடுச்சு, நேரம் நம்ப முடியல. அதோட டான்ஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. எதுக்காக அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் அப்யூஸ்லாம் கிடையாது. கடைசி படம் அப்படிங்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு எனர்ஜெட்டிக்கு இது என்ன உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு நாட்டு நிலைமை இப்போ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பத்தாவதுக்கு இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு எந்தூசியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. படம் சொல்ற அந்த கருத்து என்னன்றது ஜனநாயகம் எப்படி இருக்கணும், எப்படி நாட்டை ஆளணுன்றத சொல்லியிருப்பாரு. ஜனநாயகம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் பார்க்கணும். இது வந்து இவ்வளோ டிலே ஆகி வந்திருந்தாலும் பார்க்க வேண்டிய படம். உள்ளே வந்து மொத்த விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சார். சவுக்கு எடுத்து சுற்றிருக்காரு சார். பெண்களுக்கான படம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை என்ன சொல்ல வராங்க படத்துல? இல்லை ரெண்டு விதத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஒன்று அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு, இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அண்ணனாவும் ஜெயிச்சிருக்காரு. வினோத் சார் தான் முக்கியமான விஷயம். ஒரு கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து ஒரு கதையை வந்து மக்களுக்கு கரெக்டாக முக்கியமான விஷயம். அதில் இன்றைக்கி எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு. ஃப்யூச்சரில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு ஹியூமன் சிப்புன்னு சொல்கிறாங்க, பிரெயினில் செலுத்தலாம் நமக்கு நிறைய விஷயம். அந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக போயிட்டுருக்கு. எந்திரன் படம் வந்தப்போ சங்கர் சார் அதில் சொல்லியிருந்தார் என்னென்னா, நம்ம ஆர்மிக்கு ரோபோட்டிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உயிர்கள் இழக்கப்படாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் இருந்தது. நம்ம தளபதி ஆஸ் யூஷுவல் பின்னி படல் எடுத்துட்டாரு. ஆசம் கண்டிப்பாக சார். வெரி எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாடி எங்கள் தளபதியை செலிப்ரேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் 10 நிமிஷம் அழுதுட்டோன்னு சொல்கிறத விட லாஸ்ட் படம் போது எமோஷனலாக அழதாக வந்தது. இருந்தாலும் எங்களை தளபதி எங்களுக்காக ஆஸ் எ சிஎம்மாக இங்கே சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. அது நினைக்கும் போது மக்களோட மக்களாக எங்கள் கூட எப்போவுமே இருக்கார். ஸோ அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். நான் அவரை பார்த்து தான் ப்ரோ எல்லாம் என் சந்தோஷம் எல்லாமே எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. இன்னமேல அவர் நடிக்க பரவாயில்ல ப்ரோ. சாரி. படம் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் படம் விஜய் அவர்களோட சூப்பர் எமோஷனல், சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. விஜய் அவரோட லாஸ்ட் படம் இது. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இந்த லாஸ்ட் ஃப்ரேம் வந்து விஜய் சார் செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு ட்ரிபியூட் ஒன்று போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். படம் என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல மெசேஜ், விமன் சேஃப்டிக்கான மெசேஜ், சைல்டு அப்யூஸ்க்கான மெசேஜும் இருக்குது. பட் பக்கா கமர்ஷியல் படம். வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்குது. ஆனால் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் படம். வயலன்ஸ் தூக்கலாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர். மஜா நல்லா செம்மையா இருக்கு. மாஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் இப்போ இனிமேல் பார்க்க முடியாதுன்ற கொஞ்சம் வருத்தம் தான் எல்லாருக்கும். இது வரைக்கும் ஆக்டராக அவரை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இட் இஸ் அன் இமோஷன். அவர் ஆக்டர்னு பார்க்கும்போது இனிமேல் அவர் சிஎம் இல்லையா, அது வந்து பியாண்ட் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிளைன். வெரி நைஸ். எல்லாமே இருக்குங்க. நாங்கள் படமே பார்க்கலங்க, அவரை மட்டும்தாங்க பார்த்தோம். படம் 3 மணி நேரம் ரொம்ப லென்த்தா இல்லையா? இல்லைங்க, 5 மணி நேரம் போட்டாலும் நாங்கள் பார்ப்போம். 10 மணி நேரம் போட்டு அவரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டால் கூட நாங்கள் பார்த்து வைப் பண்ணுவோம். கூஸ்பம் எல்லாமே விஜய். இது எல்லாமே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையாக சொல்ல போனால் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ 234 தொகுதி நாங்கள் தான் ப்ரோ. டிவிக்கு தான் ப்ரோ.